எல்லா விதமான ஃபுட் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கும் 14 முக்கியமான ரெகுலேஷன்ஸை தமிழக உணவு பாதுகாப்புத்துறை வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல ஃபுட் பிசினஸ் பண்றவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஆத்தரைஸ்ட் வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பா வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட் ரிலேட்டட் பிசினஸ்ல ஒர்க் பண்ற எல்லா எம்ப்ளாயிஸும் டைஃபாய்டு மஞ்சக்காமலைக்கு தடுப்பூசி போட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உணவுப் பொருட்கள்ல பூச்சிலாம் மொய்க்காத மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில போட்டு அதை மூடி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சமையலுக்கு யூஸ் பண்ற எண்ணெயை ஒரு தடவை மட்டும் தான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. சேல் ஆகாத ஃபுட் ப்ராடக்ட்ஸை அந்த டேவோட முடிவுல அப்புறப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. நியூஸ் பேப்பர் மாதிரியான பிரிண்டட் பேப்பர்ஸ்ல ஃபுட் ப்ராடக்ட்ஸை பரிமாறவோ பொட்டலம் கட்டவோ கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பேனடு பிளாஸ்டிக்ஸ்ல உணவுப் பொருட்களை சூடாவோ சாதாரண நிலையில பொட்டலம் கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹோட்டல்ஸ்ல உணவு பரிமாறத்துக்கு வாழை இலை, ஆத்தரைஸ்டு டார்ச்மெண்ட் பேப்பர், அலுமினியம் ஃபாயில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஹோட்டல்ஸ்ல யூஸ் பண்ற தண்ணீருக்கு அனாலிசிஸ் ரிப்போர்ட் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஹேண்டில் பண்றவங்க ஹெட் கேப், ஹேண்ட் கிளவுஸ்லாம் கண்டிப்பா போடணும்னு சொல்லியிருக்காங்க. சிக்கன் 65, கோபி 65, பஜ்ஜி மாதிரியான ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பொட்டலமிடப்பட்ட உணவுப் பொருட்களை வாங்குறப்பவும் விற்கிறப்பவும் FSSAI உடைய லைசன்ஸ் நம்பர் கட்டாயம் இருக்கணும். பிளஸ் அதர் டீடைல்ஸையும் லேபிள் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல யூஸ் பண்ற உப்பு கண்டிப்பா அயோடின் உப்பா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லேபிள் இல்லாத எந்தவித எண்ணெயும் லூஸ்ல வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 14 ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணனா சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபார் மோர் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் டு மெட்ராஸ் அப்டேட்ஸ்.